உங்க கால்ல எப்படி காயமாயிடுச்சு? அட, பொண்ணுங்க கால்ல விழக்கூடாது. ஆனா இது எப்படி நடந்துச்சு? போலீஸ் வேலை இல்லையா? அலைச்சல் இருக்கத்தானே செய்யும். நீங்க ஏதாவது திருடனை துரத்திட்டு இருந்தீங்களா? அவன் திருடன் தான். எவன் பின்னாடி ஓட வேண்டியிருக்கோ. நான் இப்ப வந்துடுறேன். பொண்ணுங்க கால்ல விழக்கூடாதுதான். ஆனா மருந்து போடலாம் இல்லையா? சரி, காலை தூக்குங்க. அப்பா, நீங்க என்கிட்ட சொல்லுவீங்கல்ல, அந்த விஷயம் உங்களுக்கு தான் அதிகமா பொருந்தும். நீங்க உலகத்திலேயே பெஸ்ட் அப்பா. மருந்து சாப்பிட்ட பிறகு முதுகையை கொஞ்சம் அமுக்கி விடறேன். பாத்தீங்களா, கைய கூட வைக்கல, ஆனா மருந்தும் போட்டாச்சு. அம்மாவோட தியாகம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அப்பாவோட உழைப்பு அவரோட கம்பீரத்துல மறைஞ்சு போகுது. என்னது இல்லைனாலும் பரவாயில்ல, நேஹாவும் அப்பாவும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. இப்படியே இருக்கட்டும். சஞ்சு எப்படி இருக்கு? எனக்கும் செஞ்சுதாயேன். அப்புறம் அண்ணா, உங்க கல்யாணம் எப்படி இருந்துச்சு? அண்ணி கூட சந்தோஷமா தானே இருக்கீங்க? நீங்க ஒரு ஆம்பளையா இல்லைன்னு காட்டிட்டீங்க. எல்லார்கிட்டையும் சொல்லிடுங்க, ஒன்றும் நடக்க போறது இல்லைன்னு. இவ்வளோ சீக்கிரம் எடை போடுது சரி கிடையாது. இது நேரம் தான் சொல்லும். சூழ்நிலை எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். அது இருக்கட்டும், மஞ்சுளா எங்க காணாம போயிட்டா? என்னன்னா போதை எல்லாத்தையும் இறக்கிட்டீங்க. அவ பேரை சொல்லி. சஞ்சு, ஒரு விஷயம் சொல்லு. உன் போதை இவ்வளவு வீக்கா இருக்கா இல்ல அவ பேருக்கு இவ்வளவு சக்தியா? ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அவன் என் தம்பி, உனக்கு அண்ணன், புரிஞ்சுதா? அப்புறம் நம்ம 3 பேர்ல அவன் தான் நல்லவன். போதும் 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 போதும். அவனோட மகத்துவத்தை புகழ்றது எல்லாம் தூரத்துல இருந்தே இருக்கட்டும். சஞ்சு, உனக்கு என்ன ஆச்சு? ஏதாவது பொண்ணு உன் மனசை உடைச்சிட்டாளா என்ன? என்னன்னா, கோபால்ல சஞ்சுவோட மனசு உடைக்கிற தகுதி எந்த பொண்ணுக்கும் இல்ல. சஞ்சு என்ன ஆச்சு? என்ன ஒரு மாதிரி இருக்க நீ? என் மண்டை கொஞ்சம் குழம்பி போயிருக்கு. நான் வர்றேன். ஏய் சஞ்சு, சொல்றது கேளு. ஏய் சஞ்சு, நான் உங்க செருப்பை போட்டுட்டு போறேன். என்னது? வர அட சஞ்சு, நான் சொல்றது கேளு. ஆஷிக்கிட்ட இவர் சேர்றதை தடுக்கவா இல்ல நேஹா மேல இவருக்கு கவனம் போடுறதை தடுக்கவா? இவர் நிலைமை ரொம்ப நாசமா போச்சு. எதுவா வேணா இருக்கட்டும், எனக்கு நேஹா அக்காக்கும் சஞ்சு அண்ணாக்கும் நடுவுல சரியான இடைவெளி இருக்கணும். சஞ்சு அண்ணாவோட வாழ்க்கையில நேஹா அக்கா இருக்கிற வரைக்கும் எல்லாம் நல்லா இருக்கும். இவங்க 2 பேரையும் எப்படியாவது பிரிக்கணும்.
அப்பாவை தூங்க வச்சுட்டேன் மகாதேவா. ஆனா நான் காண்கிற கனவை என்ன பண்றது? மகாதேவா, நீங்க ஒரு சிக்னல் மட்டும் கொடுங்க. போ நேஹா. உன் சஞ்சுக்காக வாழ்றது, சாப்பிடுறது, தூங்குறது, வாழ்றது எல்லாம் போய் அப்புறம் பாருங்க நான் என் காதலை எப்படி ஜெயிக்கிறேன்னு. சரி சரி சரி. சஞ்சு, நீ இங்க இப்படி? கடவுளே, இது என்ன சிக்னல் கொடுத்துட்டீங்க நீங்க? ஹாய். ஐயோ, பெரிய பிரச்சனை ஆயிடும் சஞ்சு. நீ இங்க இருந்து போயிடு. இது 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 என்ன இப்படி அம்மனமா வந்திருக்க? எல்லாரும் வெளியில போகும்போது ட்ரெஸ் போட்டுட்டு போவாங்க, நீ கழட்டிட்டு வந்திருக்க. ப்ளீஸ் போயிடு. ஒரு நிமிஷம், இது நான் கனவு காணலையே. இது கனவா இருந்தா நீ கனவுல இருந்து கூட போயிடு. ப்ளீஸ் போயிடு, சீக்கிரம் போயிடு. நான் உன் கனவே இல்ல, நிஜம். என்ன பேச வந்தேனோ அத பேசிட்டு தான் போவேன். ஆனா நான் என்ன சொல்றேன், உன்னை யாராவது பாத்துட்டாங்கன்னா பேச்சு இருக்காது, செருப்படி எல்லாம் கிடைக்கும். ப்ளீஸ் நீ போயிடு. ப்ளீஸ் ப்ளீஸ் சீக்கிரம் சீக்கிரம் போயிடு சஞ்சு. ப்ளீஸ். நேஹா, நேஹா, மம்மி, நேஹா, நேஹா. நேஹா, எங்க போனா இந்த பொண்ணு? பாத்ரூம்ல இருப்பா. சஞ்சு, நீ என்ன சொல்லணுமோ நாளைக்கு காலேஜ்ல சொல்லு. ப்ளீஸ் நீ போ. ப்ளீஸ். முதல்ல இத சொல்லு, காலேஜ்ல ஏன் என்ன கண்டுக்காம போன? பாரு, இன்னைக்கு நம்ம இனிமே அப்படி பண்ணாதன்னு சொல்லிடுறேன். ஏன்? ஏன்னா நீ என் பக்கத்துல இல்லாதப்போ எனக்கு கோபம் வருது, ரொம்ப அதிகமான கோபம். எந்த அளவுக்கு கோபம்னா நான் சிடுன்னு ஆயிடுறேன். ஜனங்களோட மண்டையெல்லாம் எனக்கு தர்பூசணி மாதிரி தெரியுது, உடைச்சிடலாம் போல இருக்கு. நீ பக்கத்துல இருந்தீன்னா லைஃப் ரொம்ப சூப்பரா இருக்கு. நீ பக்கத்துல இருந்தா நான் சந்தோஷமா இருக்கேன். என்ன உன் கூடவே வச்சுக்கோ. இதைத்தான் சொல்ல வந்தேன். ஆனா உனக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நான் போதையில இருக்கேன். போதையில மனுஷன் எதை வேணாலும் பேசுவான், ஆனா பொய் சொல்ல மாட்டான். வருஷத்தோட முதல் மழை. பாத்து.
சரி நான் கிளம்புறேன். அப்புறம் நாளைக்கு மறக்காம காலேஜ் வந்துரு, சரியா? ஏமாத்தக்கூடாது. பார்த்து பார்த்து கவனமா. கடவுளே, உங்ககிட்ட வெறும் சிக்னல் தான் கேட்டேன், நீங்க கன்ஃபார்மே பண்ணிட்டீங்க. சஞ்சு லவ் நேஹா கேட்கவே எவ்வளவு அழகா இருக்கு. இனிமே நான் சஞ்சுவை எனக்கு சொந்தமாக்கியே தீருவேன். என் முதல் காதல் இப்போ நிறைவேறியே தீரும். என் புத்தியே கெட்டு போச்சு மச்சான். அட அண்ணா, இந்த மாத்திரையை போட்டுக்கோங்க. பெரியம்மா கொடுத்தாங்க உங்ககிட்ட கொடுக்க சொல்லி. அது இருக்கட்டும், உங்களுக்கு உடம்பு எப்படி சரியில்லாம போச்சு? அது நான் நேத்து நைட் நேஹா வீட்டுக்கு போயிருந்தேன். மழையில துண்டு மட்டும் கட்டிக்கிட்டு வெளியே போயிட்டேன். இது எப்போ நடந்துச்சு? அதாவது நான் வீட்டுல தானே இருந்தேன் நேத்து. அப்போ நீங்க எப்போ அங்க போனீங்க? தெரியல, திடீர்னு எனக்கு என்ன தோணுச்சோ சட்டுன்னு கிளம்பிட்டேன். ஏய், இவன் சும்மா சொல்றான்டா. அடே, நான் ஏன்டா சும்மா சொல்ல போறேன்? இது என்ன சும்மா சொல்ற விஷயமா? ஆனா ஏன் போனீங்க நீங்க? ஏன் போனேன், அங்க போய் என்ன பேசினேன் எதுவுமே ஞாபகம் இல்ல. ஆனா இப்போ இவ்வளவுதான் ஞாபகம் இருக்கு. துண்டுல கிளம்பிட்டேன், மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, பைக்ல போனேன், அதுக்கு மேல ஞாபகம் இல்ல. சஞ்சு, நீ நேஹா கிட்ட என்ன சொன்ன? என்ன நடந்துச்சு? அதெல்லாம் எங்களுக்கு தெரிய வேணாம். நீ நேஹா கூட என்ன பண்ண அத சொல்லு மச்சான். நான் கடைக்கு பேசு, வாயை உடைச்சிருவேன். அவ அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. அமைதியான சாதாரண குடும்பப்பாங்கான பொண்ணு அவ. அம்மா அப்பாவோட செல்ல பொண்ணு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவ. அப்புறம் மாமா, அப்படியே இருந்தாலும் அந்த மாதிரி பொண்ணுங்க கூட எதுவும் பண்ணவும் கூடாது. அவங்க கன்னத்துல அரைஞ்சு கன்னத்தை செவக்க வச்சிருவாங்க. அது அந்த ஆஷி மேட்ரு. நேஹா அக்கா கூட பண்ண போகலையே, அப்படி போயிருந்தா அரை வாங்கிட்டு தான் வந்திருப்பீங்க. நீ அரை வாங்குவ, அதுவும் ஒண்ணு இல்ல, ரெண்டா வாங்குவ. அட, கோவப்பட்டுட்டீங்க. நான் சும்மா என்ன சொல்றேன்னா, நேஹா அக்காவோட குணமே வேற. ஆமா, அதுவும் அவங்க வேற எந்த பையனையும் கைய கூட வைக்க விட மாட்டா. உங்களையும் தான். உங்க சித்தப்பா பையன் சொல்றது சரிதான். ஆமா, ஒத்துக்கிறேன். அவ சஞ்சு அண்ணாவோட சின்ன வயசு தோழிதான். ஆனா அவங்க இவங்கள கிஸ் பண்ண விடுவாளா? அட, அவங்க குத்து அரை செருப்படின்னு இவருக்கு சரமாரியா கொடுப்பாங்க. அண்ணா அவங்க அஷி கிடையாது. ஆமா பாரு, ஆஷா காலேஜ்ல இருக்கிற எந்த பையன் வேணாலும் கரெக்ட் பண்ணலாம். அவளும் கரெக்ட் ஆயிடுவா. அவ ஜாலியான பொண்ணு, அவளும் ஹாப்பி, நீயும் ஹாப்பி. ஆனா நேஹா விஷயமே வேற. நீ அவ ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா நீ அவளை தொட முடியாது. மவனே, உனக்கு தப்பான எண்ணம் இருக்கு. நேஹா என்ன வேணாம்னு சொல்லவே மாட்டா, புரிஞ்சுதா? இல்லைங்க, இல்ல, இது உங்க பிரம்ம. மவனே, பிரம்ம உனக்கு தான் இருக்கும். போன வாரம் நடந்த விஷயம். நேஹா என்கிட்ட ஐ லவ் யூ சொன்னா. சொன்னாங்க அக்கா. என்ன சொல்ற? ஓ, நீ சொல்லவே இல்ல, தெரியாம போச்சே. ஓய், அட சொல்லு, என்ன பண்ணலாம்? வெட்டி பேச்சு எதுக்கு? அப்புறமா அண்ணா
நீங்க இத நேஹா அக்காவோட சிக்னல்னு நினைக்காதீங்க. அப்படிப்பட்ட பொண்ணுங்க காதல்ல பைத்தியமா இருந்தாலும் சரி, ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி நோ யாரையும் தொடக்கூட விட மாட்டாங்க. பாரு தம்பி, எனக்கு இப்ப எதுவும் வேணாம், புரிஞ்சுதா? அட அவ பண்ணவே விட மாட்டா, நீ எப்படி பண்ணுவ? அமைதியா இருங்க. சஞ்சு திரிபாட்டி மிஸ் இந்தியாவையே கரெக்ட் பண்ணிடுவான். நேஹா எல்லாம் ஏமாத்திரம். நீ எப்ப பார்த்தாலும் லோடன்னு பேசிட்டு இருக்கல. விஷயத்த கேளு. நேஹாவை ஒருவேளை நான் கிஸ் பண்ணிட்டேன்னா பாவம், அவ வெட்கத்துல செக்க சிவந்து போயிடுவா. ஆமாங்க, ஆமா. சஞ்சு வேற யாராவதா இருந்தா உன் ஜுஜூபி வேலையெல்லாம் நடக்கும். ஆனா நேஹா அண்ணா தப்பா எடுத்துக்காதீங்க, சரியா? எப்போ ஆஷி மாதிரி சாதாரண பொண்ணே உங்களை ஏமாத்திட்டு போயிட்டா உங்களால ஒன்னும் பண்ண முடியல. அப்போ நேஹாக்கா கூட எல்லாம் ஆஷி கிட்ட போய் ஒன்னும் பண்ண முடியாம போன காலேஜோட முதல் பையன் இவன் தான். ஆசியா உனக்கு நாமம் போட்டுட்டா, நேஹா உனக்கு சான்ஸ் கூட தர மாட்டா. இதோ நேஹா அக்காவும் வந்துட்டாங்க. பாருங்க எவ்வளவு அமைதியா சாதுவா லட்சணமா தெரியறாங்க. கோபம் வருது இல்ல அண்ணா, நான் உள்ளத உள்ளபடிதான் சொல்றேன். ஆனா இருந்தாலும் உங்களுக்கு நீங்க கொடிய நாட்ட முடியும்னு தோணுச்சுன்னா அப்போ பெட்டு கட்டிங்க. சரியான பேச்சு. சரிதான், ஆமா பெட்டு கட்டலாம். என்ன பெட்? நேஹாக்காவை பிரெஞ்சு கிஸ் அடிக்கணும்னு பெட். நீங்க முதல்ல அவங்கள கிஸ் பண்ணுங்க, அப்புறம் தெரியும் வெக்கத்துல அவங்க கண்ணை செவக்குதா இல்ல அவங்க அறையில உங்க கண்ணை செவக்குதான்னு. அப்புறம் மாமா, பெட் கட்டுற விஷயத்துல நேஹா அக்கா ஏற்கனவே கோவப்பட்டிருந்தாங்க. பங்கஜ் இந்த மாதிரி எங்க அப்பாவை நடுவுல இழுத்திருக்க கூடாது, உங்களுக்கும் இல்ல. அப்பா பேர்ல எந்த பெட் கட்டி இருக்க கூடாது. இந்த தடவை பண்ணிட்டேன், ஆனா மறுபடியும் பண்ணாத. இருந்தாலும் பட் கட்டணும்னா கட்டு. இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கும். ஆமா, பெட் கட்டு மச்சான். ஆம்பளை யாரு? சரி, பெட் கட்டியாச்சு. ஒரு வாரத்துக்கு உள்ள நான் நேஹாவை கிஸ் பண்ணுவேன். அதுவும் சாதாரண கிஸ் இல்ல, பிரெஞ்சு கிஸ். சரி அப்போ, ஆனா பட் ஞாபகம் இருக்கட்டும். வா. வா மச்சான். ஹாய். ஆனியா, ரொம்ப கியூட்டா இருக்கியா நீ. என் வீட்டை தவிர எனக்கு இன்னொரு முகவரி கிடைக்க போகுது, சஞ்சுவோட மனசு. தெரியலையா நேத்து இவ வீட்டுக்கு போய் என்ன உளறிட்டு வந்தேன்னு? ஒண்ணுமே ஞாபகம் இல்ல மச்சான். ஏற்கனவே அந்த ஆஷியன் மூடநாசம் பண்ணி வச்சிருந்தா அவளைத்தான் நேஹா முன்னாடி தாறுமாறா திட்டி இருப்பேன். சஞ்சு, நீ என் வீட்டுக்கு நேத்து இப்படியே வந்துட்ட? யாராவது பாத்திருந்தா? அத வந்து சரி, நீ சொன்னது சரிதான். சும்மா தேவையில்லாம அடி வாங்கியிருப்பேன். ஓ, நான் விஜய் அண்ணா கூட உட்காந்துருந்தேன். அது சரக்கு அடிச்சிட்டு இருந்தோம். நானும் 1-2 போட்டேன். நான் டவல்ல உட்காந்துருந்தேன். அப்படியே டவல்ல பைக் ஓட்டிட்டு வந்துட்டேன். ஆனா நான் வந்திருக்க கூடாது. சாரிடி, அது உனக்கு பிரச்சனை அதிகமாக்கி இருக்கும். ஆனா ஆகல இல்ல, போதும், பொண்ணும் ஆகல. அது இருக்கட்டும் சஞ்சு, உனக்கு பூநூல் நல்லா இருந்துச்சு.
என்ன 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 சொன்ன? எனக்கு அதாவது என் உடம்பு மேல புழுவல் இல்ல, என் உடம்பு நல்லா இருந்துச்சா? நீ நேத்து ரொம்ப அழகா இருந்த. என்ன 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 மறுபடியும் சொல்லு. யாரும் இல்ல சொல்லு தைரியமா சொல்லு. அழகா. மச்சா என்ன விஷயம் சொல்லு. அதாவது இந்த நேஹா எந்த பொந்துல இவ்வளவு நாளா ஒளிஞ்சிருந்தா? ஓ, உனக்கு புகழ கூட தெரியுமா என்ன? அப்புறம் சஞ்சு, நேத்து ராத்திரி நீ சொன்னிய என்ன 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 நேத்து ராத்திரி என்ன சொன்னேன்? அது ராத்திரி முடிஞ்சு போச்சு, பேச்சு முடிஞ்சு போச்சு. விட்டுரு. நீ பிளான் கேளு. பிளான்? ஆமா, பிளான். உனக்கு தெரியாதா? அட, இந்த வீக்கெண்ட் நம்ம காலேஜ்ல இருந்து எல்லாரும் ஊட்டி போறோம், சுத்த போறோம். எல்லாரும் வராங்க, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும். நீ வரதா? ரொம்ப ஜாலியா இருக்கும். ஜாலினா ஃப்ரெஞ்ச் கிஸ். போபால்ல என்னோட பெட்ல ஜெயிக்க முடியாது, நீ 10 சாக்கு சொல்லுவ. இங்க வரமாட்டேன், அங்க யாராவது பாத்துருவாங்க. அங்க என் அத்தை இருக்காங்க, அங்க என் சித்தி பொண்ணு இருக்கானே. பெட்ல ஜெயிக்கணும்னா உன்னை கூட்டிட்டு போய் தானே ஆகணும். அங்க போய் நான் உன்னை பண்ணுவேன் கிஸ். நான் வர முடியாது சஞ்சு. ஏன்? உனக்கு தான் தெரியுமே ஊட்டி எவ்வளோ தூரம்னு. போபால்ல இருந்திருந்தா ஏதாவது சாக்கு சொல்லி வந்திருப்பேன். பகல்ல வந்துட்டு சாயந்தரம் வீட்டுக்கு போயிடுவேன். ஆனா எனக்கு ஊட்டி போக பர்மிஷன் கிடைக்காது. உனக்கு தான் தெரியுமே, இப்போ குவாலியர்ல ஒரு டான்ஸ் போட்டி நடந்துச்சு. அப்ப என்னை அங்க கூட போக விடல. அதுவும் இல்லாம இப்பெல்லாம் அவர் கவலையா இருக்காரு. நான் அடம் பிடிச்ச அவர் இன்னும் கஷ்டப்படுவாரு. நான் அவரை கஷ்டப்படுத்த விரும்பல. நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. நேஹா ப்ளீஸ் அப்படி பண்ணாத. பாரு நேஹா, நீ வந்தே ஆகணும். ஜாலியா இருக்கும், எல்லாரும் ஒன்னா இருந்தா. சஞ்சு, நீ அடம் பிடிக்காத. நீ சின்ன வயசுல இருந்து எங்க வீட்டு சூழ்நிலைய பாத்திருக்கல. நான் ஆஷி கிடையாது. என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு இவ்ளோ ஈஸியா பர்மிஷன் கிடைக்காது. அதனாலதான் சொல்றேன், நான் வர முடியாது. எங்க வீட்டுல அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்க எல்லாரும் போங்க. ஒத்துக்கிறேன். அவ சஞ்சு அண்ணாவோட சின்ன வயசு ஃப்ரெண்டு தான். ஆனா அவ இவரை கிஸ் பண்ண விடுவாளா? நீ அவ ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா நீ அவளை தொட முடியாது. ஆனாலும் உங்களுக்கு நம்ம கொடி நாட்டலாம்னு தோணுச்சுன்னா அப்ப பெட்டு கட்டுங்க. சரி, காதல் 2 பக்கமும் இருந்தா அதுல பெட் இருக்காது. ஒருவேளை பெட் இருந்தா அப்போ யாரோ ஒருத்தர் மனசு உடையிறது உறுதி.